ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆனந்த ரெசிபியில் குடல் கூட்டு செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம குடலை க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம். இதுக்கு வெந்நீர் நம்ம கொதிக்க வச்சுருக்கோம், அதை போட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். வெந்நீர் நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கோம். இந்த வெந்நீரை நம்ம அது மேலே ஊற்றிக்கலாம். வெந்நீரை ஊற்றி சூடு பண்ணி நம்ம செஞ்சோம்னா சீக்கிரம் தோல்லாம் எடுத்துடலாம், க்ளீன் பண்ணிடலாம். பாருங்க, அப்படி நம்ம உரிக்கும் போது தோல் அப்படியே வயண்டு வந்துடும். குடல்லாம் அப்படி க்ளீன் பண்ணிக்கணும். இந்த குடல்லாம் நம்ம எப்படி க்ளீன் பண்ணணும்னா, இப்படி விளக்கமாறு குச்சி வச்சு திருப்பிக்கலாம். அப்படியே இப்படி வச்சு நம்ம குடலை திருப்பிக்கலாம். ஈஸியாக திருப்பிக்கலாம். அதுமாரி அப்போ தான் குடல் க்ளீனாக இருக்கும். ஏன்னா நமக்கு உள்ள புழுக்கள்லாம் இருக்கும். இதில் இந்தமாரி உள்ள விட்டு திருப்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சுத்தமாக கழுவியாச்சு. இதை சின்ன சின்னதாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா சுத்தமாக கழுவியாச்சு. இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம். சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுத்தாச்சு. நம்ம குக்கரில் 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கர் வச்சுக்கலாம். ஒரு ரொட்டை தண்ணி ஊற்றிக்கலாம். வேக வைக்கிறதுக்கு இதில் ஒரு 50 கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். குடலை போட்டுக்கலாம். அதில் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். உப்பு போட்டுக்கலாம் வேகிறதுக்கு. விசில் போட்டு மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 5 விசில் வரட்டும். அதுக்கு தேவையானது 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 தக்காளி எடுத்திருக்கேன், கருவேப்பிலை மல்லி. அதுக்கு மசாலா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் நுணுக்கி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கோம், உப்பு எடுத்து வச்சுருக்கோம். இன்னொரு அடுப்பை வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளியை நம்ம வதக்கிக்கலாம். அதில் 100 ml நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம். பட்டை கிராம்பு ஏலக்காய் பெருஞ்சீரகம் எல்லாம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த பொடி போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். ப்ரௌனாக போகணும், கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வதக்கியாச்சு. நம்ம தக்காளி போட்டுக்கலாம்.
போட்டு இதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உப்பு போட்டு கொஞ்சம் மூடி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா வதங்கிடும். வதங்கட்டும். உப்பு போட்டிருக்கோம், கொஞ்சம் மூடி வைப்போம். கொஞ்சம் 5 நிமிஷம் மூடி வச்சோம்னா நல்லா வதங்கிடும். மூடிட்டு அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வதங்கிட்டு இதில் கொஞ்சம் உப்பு போட்டு தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா நல்லா வதங்கிடும் தக்காளி. மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுருக்கோம். 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். இதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் குழம்புக்கு. சின்ன ஸ்பூனால் 3 டீஸ்பூன் போட்டிருக்கோம். நல்லா வதக்கிக்கலாம். வெந்த குடலை நம்ம இதில் போட்டு பற்றிக்கலாம். நல்லா கிண்டிக்கலாம். இதுக்கு நம்ம மசாலா வைக்கிறதுக்கு தேங்காய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு நம்ம இதை அரைச்சி ஊற்றிக்கலாம். அதில் அந்த 1/2 முடி தேங்காயை அதில் ஊற்றிக்கலாம். கூட்டுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு செக் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. புதினா மல்லி நம்ம நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். இதேமாரி குடல் கூட்டு செஞ்சு பாருங்கள், எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். குழம்போட இந்தமாரி கடலைப்பருப்பு போட்டு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், நம்ம மூடி வைக்கலாம், கொதிக்கட்டும். ரெடி ஆகிடுச்சு, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இதேமாரி நீங்களும் குடல் கூட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.